ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரையும் தமது கரங்களில் வைத்திருக்கிறவர். ஆமென். பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமுள்ள எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம். எல்லா மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எல்லா மனுஷனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து உதவி செய்கிறவர், கிருபைகளை அளிக்கிற கர்த்தர், பலன் கொடுக்கிற தெய்வம். இந்த நாளில் வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக நின்று கொண்டு தம்முடைய ஜனங்களை அவர் உற்று கவனிக்கிறார். ஜெபிக்கும்படி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உற்று கவனிக்கிறார். அவரை தேடி வந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். ஜெபிக்கும்படி தன் இருதயத்தை திருப்பின ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் உற்று கவனிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தானியேல் விண்ணப்பம் பண்ண தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை நேராக்கின சமயத்தில் இருந்து அவனுக்காக பரம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து அவனுக்காக பதில் இறங்கி வர துவங்கி ஆயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஆத்துமாவே, நீ தேவனை தேடும்படி என் இருதயத்தை நேராக்கின அந்த நிமிடத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து உனக்கான நன்மைகள் புறப்பட துவங்கி ஆயிற்று. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை விடக்கூடாது, உங்க ஜெபத்தை விடக்கூடாது, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஆமென், ஆமென். தானியேலுக்கு பதிலை கொண்டு வரும்படியாக தூதனை தடை பண்ணின சில வானமண்டல ஆவிகளை சங்காரம் பண்ணி யுத்தம் செய்து வானமண்டலத்தில் உண்டான யுத்தத்தை ஜெயித்து பரலோகத்தின் நன்மைகளை தானியேல் பெற்றுக்கொண்டது போல இந்த நாளிலே ஜெபித்து ஜெபித்து நன்மைகளை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். அவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெறப்போகிறோம். ஆமென், ஆமென். ஆத்துமாவே, தேவ சபையே, ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது பரலோகத்தில் யுத்தம் உண்டாகிறது, வானமண்டலத்தில் இருக்கிற அசுத்தங்கள் அழிக்கப்படுகிறது, உனக்கான நன்மைகள் வெளிப்படுகிறது. உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த ஆவிகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், ஆமென், ஆமென், எதிரடையாய் நிற்கிற எல்லா பொல்லாங்கின் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். தமது தூதர்களை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். உன் காரியமாய் கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். உனக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகமாய் கர்த்தரே எழுந்தருளுகிறார். அவரோடு கூட அவருடைய வான தூத சேனைகள் இறங்கி தம்முடைய பிள்ளைகளுக்காக செயல்படுகிறது. ஓ ரஹத ஷிகரபனா. அப்படி சத்து உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துவங்குவோமா? இருதயம் ஜெபத்துல மாத்திரம் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைப்பார். ஜெபிக்க வைக்கிறவர் அவர், துதிக்க தூண்டுகிறவர் அவர். Yes, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது நாள் ஜெபத்தில் உடைய மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த 4வது நாள் உடைய சமூகத்தில் கூடி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புத அடையாளங்களை காண பண்ணுகிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ரிஹலல ஷிகரபனா ரிஹமன ஹசந்துராதனரா ரிகவலபோ ஷத்துராதனரா. ஆமென், ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது அவன் சுவர்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி, ஆஹா கர்த்தாவே, உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நான் நடந்தேனே என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்கிய அந்த நிமிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இதோ நான் ஆயுசு நாட்களை கூட்டுகிறேன். ஆமென். நான் உனக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், அடையாளத்தை காண்பிக்கிறேன். நீ ஜீவனோடு வாழும்படி, உன் தீர்க்காயுசை பெருக பண்ணும்படி நான் அடையாளத்தை காண்பிக்கிறேன் என்று ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதிலளித்தது போல இன்றைக்கு தேவனை நோக்கி திரும்புகிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஆமென் சடிதியாய் கர்த்தருடைய வெளிப்பாடு உண்டாகும். சடிதியாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். பிரத்யட்சமாய் கர்த்தர் வெளிப்படுவார். அவர் மறைவாய் அல்ல, வெளியரங்கமாய் நேராய் முகமுகமாய் தம்முடைய ஜனத்தோடு வெளிப்படுகிற கர்த்தர். கர்த்தருடைய வெளிப்பாடு உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். ரீதல் கடானம சந்துராதனா. ஆமென், ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் பயங்கரமானவைகளை செய்ய போகிறார். ஆமென். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. ஜெபிக்கிறவர் ஒவ்வொரு மேல விசேஷித்த ஆளுகை உண்டாயிற்று. ரீகதாமா ஷிகரபனோ ரீவலபோ சந்துராதனரா.
ஹalleluya. ஆவியானவரே நீர் தொடர்ந்து நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஜெப ஆவியை ஊற்றுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவு பகலாய் உம்முடைய சமூகத்தில் விழித்திருக்கும்படி விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் அமர பண்ணுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். ரீகமனா ஷிகதல் கடே உம்முடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் சீர்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களையும் உமக்கு நேராய் நீர் திடனடைய செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கும்படியா ஆமென் நீர் பலவானாய் மாற்றுகிறபடியா நமக்கு ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பி
கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கிறாய். ஆமென். அவருடைய கிருபாசன தண்டையில வந்து நிற்கிறாய். தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை நினையாமல் நமது பாவங்களை நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்கிற மகிமையான கர்த்தர். ஆமென். பாவியை போல நீ தூரத்தில் நிற்க வேண்டாம், பிள்ளையை போல ஆமென் என் கிருபாசன தண்டையிலே வந்து என் அன்பிற்குள்ளாய் வந்து ஆமென் நேசத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் கிட்டி சேரு. தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் கிட்டி சேரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாய். ஆமென். ஆத்துமாவையும் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஊற்று கவனிக்கிறார். அப்படி பேச துவங்குங்க. ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும், உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும், நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும். ஆமென். என் ஜெபங்கள் உமக்கு மறைவா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய அக்கிரமங்கள் நான் உம்மிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களை மறைக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய அக்கிரமங்களை என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. என் பாவங்கள் அவர் எனக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை எனக்கு மறைக்கிறது. ஆமென். என்னுடைய பாவங்களே மேகத்தை போல ஆமென் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அவர் வெண்மையான பஞ்சை போல மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடுகிறார். ஹல்லேலூயா. தகுதி அடைய செய்கிற கர்த்தர், தகுதிப்படுத்துகிற தெய்வம். ரோ ரஹதல் ஷம்துராதனரா ரிஹதல ஷம்துராதனரா. ஆமென். 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 அப்படி ஜெபிக்க துவங்குங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்ப துவங்கி ஆயிற்று. சகோதரி, கர்த்தருடைய நிரப்ப துவங்கி ஆயிற்று. உன் நாவை அவர் ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென், தேவனால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, உன் நாவை கர்த்தர் ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. அப்படி பேச துவங்குங்க. ரகதிபல ஷிகரபன. ஆவியானவர் சுட்டெரிக்கிற ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கிரியைகளில் பயங்கரமானவர், ஜெபிக்க வைத்து பயங்கரமானவைகளை செய்கிறவர், தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வார்த்தைகளை அங்கீகரித்து அப்படியே செயல்படுத்துகிறவர். ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி நாவுகள் பேசட்டும், நாவுகள் பேசட்டும். ஓ, நாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் பெறப்படட்டும். தடைகளை உடைத்து போடுகிறவர் எழுந்தருளி ஆயிற்று. அவருடைய மெல்லிய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஆவியானவரே, ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறவர். ஜெபிக்க வைத்து ஜெபிக்க வைத்து இல்லாத இடங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை புறப்பட பண்ணுகிறவர். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. எந்த உலர்ந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு உயிரடையும். கர்த்தர் நாவிலே வார்த்தைகளை தருகிறார். ஆமென். அந்த எசேக்கியேலை பார்த்து நீ மௌனமாய் நிற்க வேண்டாம். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன உரை. இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து வார்த்தைகளை அனுப்பு. நீ எவைகளை பேசுவாயோ, எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாயோ, அப்படியே அவைகள் ஜீவன் பெற்று நிற்கும். அப்படியே அவைகள் ஒரு மாற்றத்தை காணும். சில நம்பிக்கையால் இல்லாத இருதயங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சில நம்பிக்கை இல்லாத சோர்ந்து போன இருதயங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். என்னால் நேசிக்கப்படுகிறேன் ஆத்துமாவே, ஆமென், தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆமென். எந்த காரியத்தில் உன்னால் முடியாது, எனக்கு மாற்றம் இல்லை என்று நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் உனக்காக ஒரு அற்புதத்தை காண பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எத்தனை வருடமானாலும் இருக்கட்டும், அது எத்தனை வருடமாகிலும் இருந்து போகட்டும். அல்லேலூயா. அது புதைந்து போன காரியமா இருக்கட்டும், நான் உனக்காக அந்த காரியத்தில் நன்மைகளை புறப்பட பண்ணுகிறேன், நன்மைகளை வர்த்திக்க பண்ணுகிறேன். கர்த்தரால்
தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனமே, அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள். இதோ இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல கர்த்தர் உன்னை கொண்டு உருவாக்குகிறார். ஒன்றுமில்லாத இடங்களிலிருந்து கர்த்தர் உனக்காக உருவாக்குகிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். இது மனிதனால் கூடுமோ? இல்ல. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அந்த செத்து போன கர்ப்பத்திலே கர்த்தர் ஈசாக்கை வரப்பண்ணினது போல, ஆமே, கர்த்தர் அந்த செத்து போன கர்ப்பங்களிலே, மலட்டு கர்ப்பங்களிலே கர்த்தர் சந்ததிகளை புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் ஜீவனை வைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பேசுங்க, பேசுங்க. அவர் நாவிலே தருகிற வார்த்தைகளை அதிகாரத்தோடு பேச துவங்கு. இதோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்தரங்கத்தில் கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஆமென், அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிக்கிற ஆத்துமாவே, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவுண்டாகுது. உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொண்டு வருகிறார். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்காக பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை என் கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் காணாமல் இருக்கலாம், நான் மறைவா இருக்கிறேனோ உனக்கு. ஆமென். மனுஷருடைய இருதயம் எனக்கு பிரதியட்சமா இருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் எனக்கு பிரதியட்சமா இருக்கிறது. நான் கண்ணீருக்கு பதிலளிக்கிற கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். கண்ணீர் வெறுமையாய் திரும்பாது சாயாரே. உன் கண்ணீர் வெறுமையாய் திரும்பாது சகோதரா. உன் கண்ணீர் வெறுமையாய் திரும்பாது. கண்ணீருக்கு நிச்சயம் பிரதிபலன் உண்டு. உன் பிரயாசங்களுக்கு நிச்சயம் பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பதாக அதின் பலனை காண்பாய். நீ இப்பொழுதே உன் கண்ணீரும் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் ஊற்றப்படட்டும், விதைக்கப்படட்டும். அநேக நாட்களுக்கு பின்பதாக அதின் பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பதாக பலனை காண்பாய். தீகலா சிகபரதனா ரிவலா சிகபரபலபௌச்சி ஆரவனோ. Hallelujah, 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 hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Ragada la shigara balara, rivala gada mala shahara dalara, rivala boshabala gadarabana, rival kadarabana, ridal kadar. அப்படியே அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆமென், அப்படியே பேச துவங்க ஆவியினால் நிரப்பப்படுகிறார். அவர் தமது ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். லகதி ஷிகரவா. நீ இப்ப வெறுமையாய் ஜெபிக்கவில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களோடு உன் நாவில் இருந்து அவர் பேச துவங்குகிறார். நிரப்பப்படுகிறார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. மனுஷருடைய திட்டம் அல்ல, மனுஷருடைய எண்ணங்கள் அல்ல, தேவாதி தேவனுடைய அநாதி தீர்மானங்கள் உன்னை கொண்டு நிறைவேற்றப்படுகிறது. இதோ பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை தமது அபிஷேகத்தினாலே நிறைத்து அவன் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள். அதிகாரத்தோடு தேவ சமூகத்தில் நில்லு. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். ஜெபிக்க வைக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாவிலிருந்து அவர் செயல்படுகிற இடம் கொடுங்க. அப்படி அந்நிய பாஷைகளை பேசு. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறார். கர்த்தர் மறை பொருட்களை நாவிலிருந்து வெளிப்படுத்துகிறார். பேச துவங்குங்க. இனி எந்த உலக சிந்தைய உலக எண்ணங்களும் வேண்டாம். ஆவியானவர் நீயும் மாத்திரம். அவர் உன்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி இடம் கொடு. அவர் உன்னை எப்படி கொண்டு செல்ல விரும்புகிறாரோ அப்படி இடம் கொடு. உன் குடும்பத்தில் அவர் எதை செய்ய நினைத்தாரோ, உன் பிள்ளைகளுடைய காரியமாய் அவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அவருடைய பயங்கரங்களுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை சமர்ப்பித்து ஒப்புக்கொடு. Yes Jesus, yes Jesus,
எஸ் ஜீசஸ். ஓ கர்த்தருடைய மகிமை நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய மகிமை நிரப்ப துவங்கி ஆயிற்று. ரிதகபா ஷிகரபலதரா ரிபலபோ ஷபலதரா ரிஹதல சிஹம் தரதினரபலா ரிஹபலரா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமென். இல்லாதவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. இதோ இதோ உன் உதடுகளின் காலகியாக ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ரிதபா ஷிகரபா. சாலமோன் தேவனுக்காக ஆமென் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின அந்த நேரத்திலே ஆமென் அவனுக்காக பரம் திறக்கப்பட்டு ஆமென் ஹalleluya அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கினது போல ரிதலா ஷகபபலா ரிகபபா. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ எதை விரும்புகிறாய், நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து ஆசீர்வதித்தது போல இதோ கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்க துவங்குகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் எல்லா பலிகளையும் பற்றித்து கர்த்தருடைய மகிமை முழுவதுமாக நிரப்பினது போல இதோ நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. நீ இருக்கிற இடத்துல தேவ மகிமை வெளிப்படுகிறது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் தமது வல்லமையுள்ள கரத்தை வைக்கிறார். சூழ நின்று கொண்ட எல்லா சத்துருவும் அழிக்கப்படுகிறது. சூழ நின்றிருக்க எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையா குடும்பத்தில் இருக்கு போராடுகிற அசுத்தங்களை தேவ ஆவியானவர் துரத்துகிறார். இதோ கர்த்தர் தமது ஜனங்களை அக்கினிகளாய் மாற்றுகிறார். பேசு பேசு. நாவு அக்கினியாய் மாற்றப்படுகிறது. நாவு அக்கினி மயமான நாவாய் மாற்றப்படுகிறது. சிலருடைய நாவுகளை கர்த்தர் கருக்காக மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் என் வார்த்தைகள் நாவில் அருளுவேன். பேசு. தீர்க்கதரிசியாய் நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். என் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தும்படி என் வார்த்தையை வல்லமையாய் வெளிப்படுத்தும்படி தீர்க்கதரிசியை உன்னை அபிஷேகிக்கிறேன். தீர்க்கதரிசியை உன்னை அபிஷேகிக்கிறேன். ரகபலா ஷிகபபலா தரமனோ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ஆவியானவரே ஆவியானவரே வல்லமுள்ள ஆவியானவரே கிருபைகள் பெருகுகிறபடியா ஸ்தோத்திரம். கிருபைகள் பெருகுகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். லக்கதி பஷிகரபலா ஓ ரிஹந்தர தினரபலதரா ரிகபலமோ ஷபரதரா. இதோ உன் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ துவங்குகிறது. கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துகிறார். கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துகிறார். உன் பகைஞர்களுக்கு முன்பதாக உன் பகைஞருடைய வாய் அடைக்கப்படும்படியாக கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவனை உயர்த்துகிறார். காத்திரு காத்திரு. ஜெபி ஜெபி தேவ ஜனமே. ஆமென். ஆராதிக்க துவங்கு. ஜெபிக்க துவங்கு. ஹalleluya hallelujah hallelujah. ஜெபத்துல ஒரு விடுதலை வருகிற வர விடாதீங்க. ஒரு ஜெயத்தை உணர்கிற வர விடாத. ஆமென் ஆமென் ஆமென். ரிகபலா ஆவியில கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ரிதல ஷிகரபலா யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது. கர்த்தர் தாம் செய்ய போகிறவைகளை தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலனுக்காக ஸ்தோத்திரம். அசுத்தங்களை அழிக்கிற கர்த்தருடைய பலனுக்காக ஸ்தோத்திரம். ரிபலா ஷிகபபலதரா அசுத்தங்களை அழிக்கிற உன்னத பலனுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya hallelujah. ரிலா தகபலா ஷகரபலா ரிபலபோ ஷபலதரா ரிபல் மௌஷகமரதலரபா ரிபபலா தரமலதிரபலபோ ஷபலபரபா ரிபலபோ ஷபரதரபா. சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. சத்துரு குடியிருந்து பாழாக்குகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். இருளின் ஆதிக்கங்கள் இருக்கிற குடும்பங்களில் கர்த்தர் தமது வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய முகத்தில் ஒளி பிரகாசிக்கப்படுகிறது. இருள் விலகுகிறது. இருள் விலகுகிறது. ஆமென் 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 ஆமென். ஆவியானுடைய உன்னத வல்லமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ரிலாதை ஷிகபபலதரா அக்கினி மயமான சட்டைகளை அடித்து உமது அடியாரை மீது இறங்குகிற பரிசுத்த அக்கினியே ரிதலகி அக்கபரோ ஷிகபல்லௌடே ரேகேதாமனரலா ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலைகள் ஆக்கிக்கொண்டிருக்கிறபடியா நன்றி. அக்கினி மயமான நாவுகளாய் பிரிந்திருக்கிற நாவுகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறபடியா நன்றி. ரிகபலா ஷகபபபரதலா பபரதுனே ரிபலபோ ஷபரபலதுரமா
உன் சத்துருக்களின் மேல உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். அந்த விழுந்து போன கிரியை மந்திரவாதத்தின் மேல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். மறைந்து மறைந்து செய்யப்படுகிற யாகங்கள், மறைந்து கிரியை செய்கிற ஏவல்கள் மேல ஆவியானவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். தேவ ஜனமே, நீ ஜெபிக்க ஜெபிக்க அக்கினியாய் மாற்றப்படுகிறார், அக்கினியாய் மாற்றப்படுகிறார். உன் இருதயம் கர்த்தருக்குள் கொழுந்து விட்டு எரிய துவங்குகிறது. உன் புயங்களை கர்த்தர் தமது அக்கினிகளாய் மாற்றுகிறார். உன் எண்ணங்கள் அக்கினி ஜுவாலைகள் ஆக்கப்படுகிறது, உன் வார்த்தைகள் அக்கினி ஜுவாலைகள் ஆக்கப்படுகிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க, நீ இந்த இடத்திலிருந்து ஜெபிக்க ஜெபிக்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி சூழ மதில் போல எழும்பி நிற்கிறது. இனி சத்துரு உட்புக முடியாது, இனி சத்துரு குடிப்புக முடியாது. ஆமென். அவன் சாம்பலாக்கப்படுகிறான், சாம்பலாக்கப்படுகிறான். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக பகலிலே மேக ஸ்தம்பமாயி இரவிலே அக்னி ஸ்தம்பமாயி நின்ற கர்த்தர் இதோ உன்னை காக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக, பிள்ளைகளை காக்கும்படியாக, உன் பிள்ளைகளுடைய காரியமா செயல்படும்படியாக, ஆமென், உன் வாழ்க்கைக்கு விரோதமா நிற்கிற சத்துருக்களை தகர்த்து போடும்படியாக அக்கினி மதிலா எழுந்தருளி நிற்கிறார். உன் கண்களால் தரிசித்து ஜெபிக்க துவங்குங்க. உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி மதில் உண்டாகியாச்சு. கர்த்தர் போட துவங்கியாயிற்று. இதோ கர்த்தர் வைக்க துவங்கியாயிற்று. அசுத்தங்கள் அழிக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அசுத்தங்கள் அழிக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம், அசுத்தங்கள் அழிக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. உடைந்து நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம்
காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஆமே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கு ஆமே நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற நீ, உனக்காக என் உடன்படிக்கையும் என் கிருபையையும் என் மகத்துவத்தையும் நான் காக்கிற பயங்கரமான தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவமானப்பட விடுகிறது இல்லை. ஆமே ஆமே, இன்னும் ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் அநேகரை ஜெபத்தில் பழக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். போதாது, ஜெபம் போதாது, இன்னும் ஜெபத்தில் பழக்குவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்ட குதிரையை போல உன் வாழ்க்கைக்கு விரோதமாக நிற்கிற, உனக்கு முன்பதாக நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கும்படி, போராட்டங்களை ஜெயிக்கும்படி, பிசாசுகளை அழிக்கத்தக்கதாக, சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை வல்லமை உள்ள போராயுதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். வல்லமை உள்ள போராயுதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்திலே பழக்குவிக்கப்படுகிறாய் தேவ ஜனமே, ஜெபத்திலே பழக்குவிக்கப்படுகிறாய். உன் ஜெபங்கள் கூர்மையான பட்டயங்கள் ஆக்கப்படுகிறது. நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை மகிமையாய் உன்னை கொண்டு கிரியை செய்யும்படியாக கர்த்தர் உன் நாவை பழக்குவிக்கிறார். கர்த்தர் உன் நாவை கூர்மையான பட்டயமாக்குகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்னும் காத்திரு, என் சமூகத்தில் இன்னும் காத்திரு. போதாது, என் சமூகத்தில் நேரங்களை செலவிடு. நான் உன்னை கருக்காய் மாற்ற விரும்புகிறேன். ஆமென் ஆமென். நீ மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறாய். மங்கி மங்கி எரிந்து கொண்டு எதற்கு பிரயோஜனம் இல்லாமல் நீ இருப்பது எனக்கு சித்தமல்ல. நான் உன்னை மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் மாற்றும்படி விரும்புகிறேன். விளக்கை கொளுத்தி வீட்டிற்கு வெளிச்சம் உண்டாகும்படியாக நான் மரக்காலில் உன்னை ஏற்றி வைக்கும்படி விரும்புகிறேன். ஆமே, நீ மறைந்திருக்க மாட்டாய். என் சமூகத்தில் காத்திருக்கிற நீ ஒளித்திருக்க வேண்ட மாட்டாய். நான் உன்னை அநேகருக்கு பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவேன். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதா உன்னை மாற்றுவேன். காத்திரு காத்திரு. ஆமே, உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு நன்மைகள் தேடி வரும். உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். நீ விளக்காய் மாற மாற என் சமூகத்தில் காத்திருந்து நீ ஜோலிக்க ஜோலிக்க நன்மைகளை உன்னை தேடி வரும்படி செய்வேன். உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன்னதத்தில் இருக்கிற நன்மைகளை நான் உன்னிடத்தில் வருஷிக்க பண்ணுவேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில தேவ சமூகத்தில் காத்திருந்தது போல என் சமூகத்தில் நீ காத்திராமல் போனது என்ன? நான் உன்னை தேடி வந்தேன் அல்லவோ? உன் இருதயம் என்னை மறந்தது என்ன? உன் இருதயம் என்னை தேடாமல் போனது என்ன? நீ என்னை தேடி நன்மைகளை கண்டடையும்படி, நீ என்னை தேடி பரலோகத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் உன்னை முன்குறித்தேன் அல்லவோ? இதோ திரும்பவும் கர்த்தர் ஆவியின் அபிஷேகத்தை அமர பண்ணுகிறார். நீ இழந்த ஜெப ஆவியை கர்த்தர் இரட்டிப்பாய் தமது பிள்ளைகள் மேல வைக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறார். நான் திரும்பவும் உன் விளக்கை ஏற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் ஜெப ஆவியை நான் ஏற்றுவேன். நீ வெளிச்சமாய் மாற மாற, நீ அக்கினியாய் மாற மாற நன்மைகள் உன்னை தேடி வரும். நீ அக்கினியாய் மாற மாற சத்துருக்கள் தங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு போவார்கள். நீ அக்கினியாய் மாற மாற என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். நீ அக்கினியாய் மாற மாற நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். எவனும் உனக்கு விரோதமாய் எழுந்து நிற்பது இல்லை. எந்த நாவும் உனக்கு விரோதமாய் பேசுகிறது இல்லை. உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ
ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ரகபலா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பிற்கு திரும்புவாயானால் இழந்த நன்மைகள் உன் கைகளை விட்டு விட்டு சென்றதில் ஆசீர்வாதங்களை திரும்பவும் கரம் பெறும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத்திருக்கிறவனுக்கு நன்மைகள் வருஷிக்கப்படுகிறது. தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறவனுக்காக அவர் தமது கரங்களை விரித்து நன்மைகளை புறப்பட பண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே காத்திரு, காத்திரு. ஆமென். தேவனுக்கு காத்திரு, அவருக்காக காத்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். உனக்கு இரட்சிப்பு மீட்பும் அவரிடத்தில் உண்டாயிருக்கிறது. உனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களிடத்தில் இருந்து, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை புறப்பட்டு வரும். உனக்கான தயவு வெளிப்படும், உனக்காக நன்மைகள் வெளிப்படும். மனுஷன் அல்ல உன்னை உயர்த்துவது, மனுஷன் அல்ல உனக்கு சகாயம் செய்வது, மனுஷன் அல்ல உனக்கு தயவு காண்பிப்பது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாபலா தரபலா ஷிகபபரா திரபலவ ஷமரதரவா லிகபபலா தரபலா ரிபரபலவ ஷபலவரதரா ரிகமமனதலதரா ரிபரவ ஷபரதரா ரிகபபலதரா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லமை உள்ளவரே, கிரியைகளின் மகத்துவமானவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆமென், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள கர்த்தாவே, ரீகதலப ஷிகரபலதரா ரீபரபலப ஷபலதரா ரீகதரிதினஹசியாத்தனரோ ரீபரபலப ஷபலதரவா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்களும் போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தமது ஜனத்திற்காக வைராக்கியமாய் செயல்படுகிற பரிசுத்தரே, வைராக்கியம் உள்ளவராய் நம்முடைய ஜனங்களுக்காக நீர் எழுந்தருளி நீர் முன் செல்லுகிற மகிமையின் மேகமாய் புறப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க உம்முடைய வல்லமை, கிருபை, உம்முடைய மகத்துவம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அளவில்லாமல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே விசேஷமாய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இழந்த நன்மைகளையும் இழந்த ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாய் உம்முடைய ஜனத்திற்கு நீர் கொடுத்து உம்மை தேடினதற்கும் நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர் என்பதற்கும் ஒரு அடையாளத்தை நீர் காண செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. மேன்மையான மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பீங்க. நீர் பெருக நாங்கள் சிறுகம்ல தயவுள்ள கரங்களிலே தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடி ஜெபித்தான். போராடி ஜெபித்த போது ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நாளில் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். இரண்டாவது நாளில் பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டான். மூன்றாவது நாளில் மனுஷர் தயவை கட்டளையிட்டார் என்று பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் யாக்கோபு போராடி ஜெபித்த ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாலாவது அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சத்தமாய் படிங்க. இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. இரவு நேரத்தில் போராடி ஜெபித்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய பெயரை இஸ்ரவேலாக மாற்றினார். பின்பு ஆசீர்வதித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாயாக. அல்லேலூயா. பலுகி பெருகுவாயாக. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீ பலுகி பெருகுவாயாக. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் நாம எல்லாம் என்னது? பலுகி பெருக வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் பலுகி பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. கீழான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உன்னத மேலான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று பலுகி பெருக வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அது யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? தேவனுடைய சமூகத்திலே யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் சத்துருவுக்கு, அதாவது சாத்தானுக்கு நாம பலுகி பெருகுகிற காரியம் பிடிக்கவே பிடிக்காது. அநேக குடும்பங்கள் இந்த நாள்ல பிரிவினைக்குள்ளாக, புருஷன் மனைவியை தள்ளிட்டு போகிறது, மனைவி புருஷனை தள்ளிட்டு போகிறது, பச்சிளம் பிள்ளைகளை போட்டுட்டு போகிறது. பரவலா இந்த செய்தி ஒவ்வொரு இடங்களிலும் கேட்கிறோம். குடும்பங்கள் பலுகி பெருகக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்று சத்துரு ஆமென் கவனமாய் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். சத்துரு பலுகி பெருகும் மனிதனை பார்த்து மிகவும் எரிச்சல் அடைகிறான். இதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பலுகி பெருக நினைக்கிற பிள்ளைகளை, ஆசீர்வாதமாய் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை நொறுக்கி போட வேண்டும் என்று சாத்தான் கவனமாய் போராடி கொண்டிருக்கிறான். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 1வது அதிகாரம்
12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ பல்லுகி பெருகினார்கள். எகிப்து தேசத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பல்லுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை பல்லுகி பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். சாத்தானுடைய திட்டம் தேவனுடைய ஜனங்கள் பல்லுகி பெருகிவிட கூடாது. அதனால அவன் என்ன செய்யறான், எவ்வளவு ஒடுக்க முடியுமோ, எவ்வளவு நெருக்கத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு நெருக்கத்தை கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் பல்லுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக சாத்தான் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனை ஒடுக்க நினைத்தாலும் ஒடுக்க முடியாது. சாத்தான் எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் அவர்கள் பெருகி கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், உன்னோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நாம ஆராதிக்கிற தெய்வம் இன்னைக்கு இரவுல போராடி ஜெபிக்கும்படியாய் நாம யாரிடத்துல கடந்து வந்திருக்கிறோம் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எரிச்சலோடு சத்துரு அலைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த யோபுடைய பெருக்கத்தை பார்த்து, அவனுடைய சம்பத்து பெருகினதை பார்த்து, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எரிச்சல் அடைந்து ஒவ்வொரு நாளும் இந்த யோபுவையே சுற்றி 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 பார்த்து விட்டு தேவனுடைய சமூகத்திலே போய் ஒரு நாள் சொல்லுறான். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகிற்று. அல்லேலூயா. அவனுடைய சம்பத்து பெருகிற்று. எரிச்சலோடு கூட ஆண்டவரிடத்துல போய் சொல்லுறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டானவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வச்சிருக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பெருக்கத்தை காண வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். முதலாவது, எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறாரோ அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. யோபுவை போல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நாம் இருக்க வேண்டும். யாக்கோபை போல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சுற்றிலும் வேலி அடைத்தாரே, ஆனால் ஆமென், அவனை எந்த சத்துரு நெருக்கினாலும் ஒடுக்க நினைத்தாலும் அவன் பெருகி கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். இரண்டாவது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். நாம பெருகணும்னு சொன்னா நம்முடைய கைகளின் கிரியையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நாம வேலை செய்துட்டு வர்ற அந்த பணம் தங்கணும்னு சொன்னா, நம்முடைய பிசினஸ் தங்கணும்னு சொன்னா, ஆமென், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாத வண்ணமாய் தாங்களாகவே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். அல்லேலூயா. யாக்கோபும் அதே போலதான் தானாகவே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு தோற்று போய் தேவனுடைய சமூகத்தில் இரவிலே வந்து ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் என்று போராடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தால் நான் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய
பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் வேலி அடைக்கிறவர், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆபிரகாமை அழைத்து வானத்தை பார்க்க சொல்றாரு. வானத்தை பார்க்க சொல்லிட்டு சொல்றாரு, நட்சத்திரங்களை எல்லாம் பாரு, நீ எண்ண முடியுமா? நீ எண்ண முடியுமா? இந்த நட்சத்திரத்துக்கு தனையா உன்னுடைய சந்ததிய நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை ஓரமா கொண்டு நிப்பாட்டிட்டு சொல்றாப்புல, கடற்கரை மணலை பாரு, இந்த மணலை உன்னால எண்ண முடியுமா? இதே போல உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். நம்மளுடைய அறியாமை நிமித்தமாய், ஆண்டவரை தேடாத நிமித்தமாய், ஜபிக்க வேண்டிய பிள்ளைகள் ஜபிக்காதது நிமித்தமாய் வெறுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நகோமியுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடத்துல இருக்காத வண்ணமாய் மோவாப்பு தேசத்துக்கு கடந்து சென்று பாருங்க, ஒரு வெறுமையான அனுபவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறாள். அந்த மோவாப்பு தேசத்திலிருந்து ரூத் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீயை, அதாவது மருமகளை அழைத்து கொண்டு எங்க வர்றாப்புல, இங்க பெத்லகேமுக்கு கடந்து வர்றாப்புல. இந்த ரூத்து நகோமியை பற்றி பிடித்து, நகோமியுடைய தெய்வத்தை பற்றி பிடித்து, பாருங்க, அந்த தெய்வம் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த தேவனை மாத்திரம் நம்பி கடந்து வந்தா. அல்லேலூயா. ஆமென். பட்ட மரமா இருந்தாலும் சரி, இனி வாழ்க்கையில ஆமென் வழியே இல்லை என்று சொன்னாலும் சரி, ஆண்டவரை நம்பி வந்தோமை ஆனால், அவருடைய பாதத்திலே வந்து நாம் விழுந்து ஜபிப்போமை ஆனால், பாருங்க, அந்த ரூத்துடைய வாழ்க்கையில போவாசை அவள் அண்டி கொண்டதினால அந்த ரூத்துடைய வாழ்க்கை, அந்த சந்ததி பல்லுகி பெருக செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவையும் அவதரிக்கும்படியாய் தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் கடந்து வருகிற அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நகோமி தேவனை பற்றி வந்தது போல, ரூத் தேவனை பற்றி வந்தது போல, இவர்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2:7. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கின கர்த்தர். எதற்காக இப்படி அடிமையின் ரூபம் எடுத்தார் தெரியுமா? நம்மை பலுகி பெருக செய்யும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய சாபத்தை மாற்றும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றும்படியாய், இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாய். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவை நமக்கு தந்து அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை மகிமையிலே நிறைவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமான தெய்வம். நாம் எதனால ஆசீர்வதிக்கப்படுவோம்? இயேசு கிறிஸ்து என்ன நாமத்தை நாம அறிந்திருக்கிறதுனால,
இயேசுவை நமக்கு பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். அல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை ஆமென் கர்த்தர் பரிபூர்ணமாய் தருவார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்த யாக்கோபு, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன்னு சொன்னது போல இன்னைக்கு இந்த நாள்ல என்னை பலுகி பெருக செய்யும். என்னையும் என் வீட்டையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைங்கப்பா. என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நாள்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், நான் பல்லுகி பெருகணும்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பல்லுகி பெருகணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் துதித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற தேவன். ஆமென். அந்த தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க பாப்போம். கைவிடவே மாட்டீர், வானத்தின் வாசல். சத்தம் உயரட்டும். ஆசீர்வாதத்தின் வாசல். உற்சாகமாய் வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, ஓலை கல் நீரையா. இது வானத்தின் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
சொன்னதை செய்யும் அளவோ. எல்லாரும் கைவிடாத சத்தமாய் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். உற்சாகமாய் வானம் உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்திருக்கிறது. ஆமே, உனக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். ஓ, உனக்காய் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த நேரத்தில் இந்த ஜப வேளையிலே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஓ, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தோடு கூட சொல்லு, ஆமென் ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம பிறந்த ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்று இரவு உன் ஜெபம் கேட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் உன்னை பலுகி பெருக பண்ண போகிறார். நாம திறந்து விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென், சத்தமாய் ஜெபி. ஓ, ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபி. ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபி. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லு. நீ சொல்லு, நீ சொல்ல சொல்ல ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவருடைய பரிசுத்த கரத்தை மேல வைக்கிறார். ஆவியானவர் ஓ அவருடைய கரத்தை மேல வைக்கிறார். இந்த வேளையிலே ஓ நீ கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உன் சிரசிலே வந்து இறங்குகிறது. நீ கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஐஸ்வர்ய சம்பன்னர் உன் குறைவுகளை நிறைவாக்க போகிறார். ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் உன் குறைவுகளை கவனித்து இந்த வேளையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை நிறைவாய் மாற்றுகிறார். உன்னை பெருக செய்ய போகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. கரங்களை தட்டி நாம திறந்து துதி. ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்கிறதற்கு நன்றி. என்னை ஆசீர்வதியோ இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லு. ஓ ரிஷகலா ரிமலரா கலரா ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ ஜோதிகளில் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. உன் நாவை விரிவாய் திற. கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஓ சகோதரி, உன் நாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஆமென். நீ குறைவை காண மாட்டாய். ஆமென். கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். உன் குறைவுகள் மாறி போகிறது. நிறைவாய் இருக்கிற ஆவியானவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு கிரியை செய்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி விடுதலையோடு ஊக்கத்தோடு ஜெபிங்க. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி துதிங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிங்க. ஆமென், ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக இந்த இரவு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆமென். உன் அழுகுரல் கேட்கிற கர்த்தர், உன் கதறலை கேட்கிற கர்த்தர், உன் பாரத்தை அறிகிற கர்த்தர். ஆமென். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற உன் வாழ்க்கையிலே இன்னைக்கு அற்புதத்தை காண செய்யும்படியாய், உன் வாழ்க்கைகளை திருப்புமுனை கொண்டு வரும்படியாய். ஆமென். யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றினது போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் ஓ இந்த இரவு உனக்கு ஒரு திருப்புமுனையின் இரவு. இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தின் இரவு. நீ ஆசீர்வதிக்கப்படுகிற இரவு. ஆமென். பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசத்தோடு கூட ஆமென் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் என் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட கூப்பிடு. மாமிசமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசத்தோடு கூப்பிடு. உனக்கு மறுபதில் உண்டு. ஆமென். உனக்கு மறுபதில் உண்டு. ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற
கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆமென். சத்தமிட்டு கூப்பிடு. நீ அடக்கி கொள்ளாதே. உன் நாவை விரிவாய் திற. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புகிறார். ஆமென். சகல விதமான ஆசீர்வாதங்களும் உனக்கு இறங்கி வருகிறது. நீ நிரப்புகிறாய். நீ பெருகத்தக்கதாய். ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா லாரா ஷகாலாரா. இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை அடுத்த கட்டத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். ஜெபத்தில் ஒரு பெருக்கம். நீ பல மணி நேரங்களில் ஜெபிப்பாய். வேத புத்தகம் படிப்பதில் ஒரு பெருக்கம். உபவாசத்தில் ஒரு பெருக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓ ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்தில் ஒரு பெருக்கம் உனக்கு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். பரிசுத்த ஜீவிதத்திலே ஒரு பெருக்கம் உண்டாகிறது. உண்மையிலே ஒரு பெருக்கம். உத்தமத்திலே ஒரு பெருக்கம். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுல ஒரு பெருக்கம். ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய கனிகள்ல ஒரு பெருக்கம் உண்டாகிறது. ஆவிக்குரிய வரங்கள்ல உனக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீ அவனை ஆசீர்வதிக்கிறார். ஓ ரீமா லாம்பா லாம்பா ராஷா காலாரா. ஆபிரகாம் இம்மையிலும் செல்வ சீமான், பொன்னு வெள்ளியுடைய செல்வ சீமான், மறுமையிலும் அவன் சீமானாகவே காணப்பட்டான். ஆமென். உன்னையும் அதே போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இயேசு சாபமாய் தொங்கி இருக்கிறார். இயேசுவை பற்றி பிடித்திருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரவு வேளையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த இரவு வேளையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சிலுவையில் உண்டாகியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உன் சிரசில் இறங்கி வருகிறது. சிலுவையில் உண்டாகியிருக்கிற நன்மைகள் எல்லாமே உன் மத்தியில் இறங்கி வருகிறது. உன் குடும்பத்தில் இறங்கி வருகிறது. சகோதரி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே ஓ பரலோக தேவன் இயேசுவின் மூலமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலா ரீமா லாபா லாரா ஷாகாலாரா. ஆமென். சத்துரு உன் குடும்பம் பெருக கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று ஆமென் கவனமாய் போராடுகிறார். இன்னைக்கு நீ கவனமாய் போராடி ஜெபி. நீ கவனமாய் போராடி ஜெபி. நீ போராடி ஜெபிக்க ஜெபிக்க இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். சத்துரு தோற்று போகிறார். உன் ஜெபத்தை பார்த்து சத்துரு வெட்கப்பட்டு போகிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி ஜெபி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. நீ போராடி ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். அம்மா இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத வேளையிலே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உனக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். உனக்கு உதவி செய்கிறார். ஆமென். உனக்கு உதவி செய்கிறார். உன்னை பலப்படுத்துகிறார். புது பலம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் மேல் அமருகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமென். போராடி ஜெபிக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆமென். ரூத்த போல போவாசாகி இயேசுவை சார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் உண்டாகிறது. நிறைவான பலன் உண்டாகிறது. ஓ குறைவுகள் எல்லாம் மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓ குறைவுகள் மாறி போகிறது. ஆமென். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஓ ரீமா லாரா ஷாகாலா ரீமா லாபாரா. ஆமென் 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 ஆமென். சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக அந்த சத்துருவுக்கு நிற்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள். சத்துருவை பார்த்து பயந்தது போதும். ஆமென். வியாதியை பார்த்து பயந்தது போதும். பொல்லாங்கனை பார்த்து பயந்தது போதும். ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இறங்கி வருகிறது. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், உன் வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில், உனக்கு உண்டானவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். கர்த்தர் இந்த இரவிலே வேல் அடைக்கிறார். வேல் அடைக்கிறார். உனக்கு உண்டானவர்களை வேல் அடைக்கிறார். இனி சத்துரு தொட முடியாது. இனி
இனி சத்துரு தொட முடியாது, இனி சத்துரு தொட முடியாது. அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார்கள். விசுவாசி சகோதரி, விசுவாசி, உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு பாளையம் இறங்குகிறார்கள். தேவ தூதர்கள் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். உருவின பட்டயத்தோடு கூட நீ விசுவாசி, கர்த்தர் உனக்காய் ஆயத்த பண்ணுகிறார். இனி சத்துரு தொட முடியாது, உன் பிள்ளைகளை தொட முடியாது, உன் குடும்பத்தை தொட முடியாது. கர்த்தர் வேலை அடைக்கிறார். ஓ ரீமா லாபா லீமா லாரா ஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறாய், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறாய். சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். நீ சிறியவன் தான், நீ புழுதியில் கிடக்கிறவன் தான், உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை உயர்த்தபடியால் இன்னைக்கு இந்த இரவுல ஆசீர்வாதத்தை சரச வைக்கிறார். ஓ ரிமா லாரா ஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இந்த இரவிலே கர்த்தரை தேடி இருக்கிற ஆத்மாவே, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஆத்மாவே, உனக்கு ஒரு நன்மை குறைபடாது. பரத்திலிருந்து உனக்கு நன்மைகள் இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். பரத்திலிருந்து உனக்கு சகாயம் இறங்கி வருகிறது. ஓ தயவு இறங்கி வருகிறது. நன்மைகள் இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா, ரீமா லாபா ரா ஷாகாலா, ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி. ஆமென். நீ கையிட்டு செய்கிற வேலையில உனக்கு வருகிற வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தூர தேசங்களில் இருக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு பெருக்கம் உண்டாகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. வீண் செலவுகள் இனிமேல் இராது. மருத்துவமனை காவல் உனக்கு இராது. இயேசுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகிறது. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா, ரீமா லாகாலாரா. கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கும் போது அக்கினி மதிலாய், அக்கினி மயமான ரதங்களோடும் குதிரைகளோடு உன்னை சுற்றில் வேலி அடைக்கும் போது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது ஆமென். சத்துரு வெட்கப்படத்தக்கதாய், சத்துரு வெட்கப்படத்தக்கதாய் இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். இம்மையிலும் மறுமையிலும் நீ பெருக்கத்தை கண்டு கொண்டே இருப்பாய். விடாத நாம திறந்து போராடு. என்னை ஆசீர்வதியும் என்று கேளு. என்னை ஆசீர்வதியோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடு. என்னை ஆசீர்வதிங்க பாடு கெஞ்சு. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீஷாகாலாரா. அவருடைய பாதத்திலே கெஞ்சுகிற அவருடைய பிள்ளைகளை அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷாகாலா, ரீமா லாகாலாரா. ஹalleluya, ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, கூற இல்லையே, கூற இல்லையே. ஆண்டவரை சத்தமா கூறாயில்லாய், ஆண்டவரை கூறாயில்லாயே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு சத்தமா ஆண்டவரை தேடுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் மோன் எந்தலையை
எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் அக்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கோராயல்லாயே. சிங்கக்குட்டிகள் அக்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கோராயல்லாயே. என் தேவர் தம்முடைய மகிமை செல்வத்தினார் தம்முடைய மகிமை குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு சிங்கக்குட்டி ராஜா, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு குறைவில்லாத வண்ணமாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வேளையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பல்கி பெருகத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இரவிலே போராடி ஜெபித்த யாக்கோபை சர்வ வல்லமையுள்ள தேவன் சந்தித்து நீ பல்கி பெருகுவாயாக என்று ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே ஆமென் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பல்கி பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நான்காவது நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு மனதோடு கூடி உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்தீர். யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் ஆண்டவரே வேத வசனங்களை தியானித்து உம்மை நோக்கி ஜெபத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த சத்தம் கேட்டு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காண செய்ய போகிற தேவருக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.